வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 15/6/2022 சுபக்கிருது ஆண்டு ஆனி மாதம் 1ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். மிதுன லக்கணம் இருப்பு இன்று 5:15 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:54. திதி இன்று மாலை 3:25 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:42 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று காலை 7:07 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் இன்று அதிகாலை 4:39 வரை பாலவம், பின்பு மாலை 3:25 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 5:42 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, ரோஹிணி. இன்று நீங்கள் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது, புதிய பொருட்கள் வாங்குவதையெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க. சந்திராஷ்டம தினங்களில் மன உளைச்சல், குழப்பம், மந்தத்தன்மை, பொறுமையின்மை, ஆத்திரம், எரிச்சல், கோபம் இவையெல்லாம் கூடி வருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது மிகவும் நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழவந்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் பூக்குழி விழா மற்றும் இரவு புஷ்ப சப்பரத்தில் பவனி வரும் காட்சி, மதுரை ஸ்ரீ கூடலகர் குதிரை வாகனத்தில் பவனி வரும் காட்சி மற்றும் இரவு தசாவதார காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்குங்க. விரதாதி விசேஷங்கள் இன்று கரிநாள். இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் ஜெபிக்க நல்ல நாள், பிரச்சனைகளை தீர்க்க ஏற்ற நாள், மருத்துவம் பார்க்க சிறந்த நாள், தடைப்பட்ட செயல்களை மேற்கொள்ள உகந்த நாள். இன்று ஒரு மருத்துவம். நெஞ்சுவலி உள்ளவர்கள், அப்புறம் நெஞ்சுவலி குறைய இலந்தைப்பழம் சாப்பிட்டு வர நெஞ்சுவலி குணமாகும். இன்று புதன்கிழமை என்பதால் புதன்கொரை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. புதன்கொரையில் கல்வி, கலைகள், நுண்ணறிவு போன்ற விஷயங்களுக்கு அதிபதி புதன் பகவான்க. வித்தைகள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளுமே இந்த ஹோரையில் செய்யலாமுங்க. அதே போல் கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் ஏற்ற நேரம் இந்த புதன்கொரைங்க. சுபகாரியங்களை எல்லாமே செய்யலாமுங்க. நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கலாமுங்க. இந்த நேரம் மிகவும் உகந்ததுங்க. பயணங்கள் மேற்கொள்ளலாங்க. புத்தி கூர்மை வளர்ப்பதற்கு இந்த ஹோரையில் முயற்சி மேற்கொண்டால் சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில் ராகு மற்றும் சுக்கிர பகவான் இருக்காங்க. ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க. துலாம் ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் சந்திர பகவானும், மகர ராசியில் சனி மற்றும் மீன ராசியில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்காங்க. இவர்களின் கிரக இருப்பை வைத்து இன்றைய நாளுக்கான பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களே, இன்று செய்கின்ற முயற்சிகளில் புதிய நுணுக்கங்களை அறிவீர்கள். குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வியாபாரத்தில் சில இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இன்று முழுவதும் கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்குமுங்க. ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். மறைமுகமான தடைகளின் மூலம் எண்ணிய செயல்பாடுகள் கால தாமதமாக இன்றைக்கு நிறைவேறுங்க. சேவை நிமித்தமான செயல்பாடுகளில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தவறிய சில பொருட்கள் கிடைக்கப்பெறும். கற்பிக்கும் செயல்பாடுகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். உத்தியோக பணிகளில் சில நுட்பமான செயல்பட்டு பாராட்டுகளையும் பெறுவீர்கள்.
பெரிய மனிதர்களின் நட்பு மனதளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். இன்றைக்கி உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லவோ விவசாயம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகளை இன்று உருவாக்க இயலும். மாறுபட்ட சிந்தனைகள் மற்றும் அணுகுமுறைகளின் மூலம் தடைப்பட்ட பணிகளை எல்லாம் இன்றைக்கி செய்து முடிச்சிருவீங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லவோ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடும். தவறிய சில பொருட்கள் கிடைக்கப்பெறும். குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்றைக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கிவிடும். மனக்கவலை கொள்ள தேவையில்லை. விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்குது. நண்பர்களின் தன்மைகளை அறிந்து சில உதவி பண்ணுவது மேன்மையை ஏற்படுத்தி தரும். அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா செய்கின்ற முயற்சிகளில் புதிய நுணுக்கங்கள் அறிவீர்கள். குழந்தைகளின் வழியில் சில ஒத்துழைப்பு மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்றைக்கு கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஆர்வங்கள் அதிகரிக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னு ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். மறைமுகமான தடைகளின் மூலம் சில எண்ணிய செயல்பாடுகள் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும், ஆனால் முடிச்சிடும். சேவை நிமித்தமான செயல்பாடுகளில் புதுவிதமான அனுபவம்லாம் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சில ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் விவசாயம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க. மாறுபட்ட சிந்தனைகள் மற்றும் அணுகுமுறைகள் மூலம் தடைப்பட்ட பணிகள்லாம் இன்றைக்கி செய்து முடிப்பீர்கள்ங்க. ஹோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது சித்தர்கள் நமக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நான் இதை ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, சித்தர்கள் எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லை பிரச்சனை இருப்பவர்கள் சனி ஹோரையில் கடனை திருப்பி கொடுத்து பழகி பாருங்க. கடன் வாங்குகிற நிலை படிப்படியாக குறைந்து விடுங்க. இது நடக்குமா என்று யோசிப்பது விட செய்து பாருங்கள். கொஞ்சம் பலன் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். மேச ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்களை நம்ம பார்த்தோம்னா, சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரையெல்லாம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் இதில் செய்யுங்க. நல்ல பலன்கள் ஏற்படும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் மிகவும் நன்மை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கெல்லாம் செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் மிகவும் உத்தமங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருப்பதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரப்பெறுவீர்கள். மனமகிழ்ச்சி அடையும். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியைத்தான் அதிகரித்து தருவாருங்க. ரிஷபராசி ரிஷப லக்கண அன்பர்கள் இன்று பொருளாதாரத்தில் சும்மா ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி காணப்படும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள்லாம் ஈடேறுங்க. வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் குறையப்பெறும். காப்பீடு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். என்று உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறுங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் உண்டாகுங்க. அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள்லாம் இன்றைக்கி நிறைவேறும். கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் இன்றைக்கு குறையுங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். பேச்சுக்களில் சற்று கவனம் வேண்டும். மற்றவர்களுக்கு உதவும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. சுய தொழிலில் மேன்மையான சூழல் அமையும். பொதுக்கூட்ட பேச்சுக்களால் எதிர்பார்த்த ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. மாணவர்களுக்கு கல்வி பயிலும் விதத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. நீண்ட நாட்கள் செய்ய முடியாத சில வேலைகளெல்லாம் இன்றைக்கு செய்து முடிச்சிருவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவமெல்லாம் இன்றைக்கி கிடைக்கப்பெறுங்க. உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள்லாம் அறிமுகம் புது உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்களில் பேசி முடிப்பதற்கான தருணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறுங்க. மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி அதிகரிக்க கொடுங்க. வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவமும் உங்களுக்கு உண்டாகுங்க. பெண்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள்லாம் ஈடேறுங்க. கடன் சார்ந்த எண்ணங்கள்லாம் குறையுங்க. எதிர்பாராத புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கப்பெறுங்க. பேச்சுக்களில் சற்று கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும்.
சுபகாரியங்களில் பேசி முடிப்பதற்கான தருணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறுங்க. மாணவர்களுக்கு இன்று வெளியூர் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் உதவியால் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்குங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள்ங்க. அதிர்ஷ்டமான எண் 8ங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் இந்த நாளைக்கு காணப்படும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி எண்ணங்கள் ஈடேறும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் இன்றைக்கி குறையுங்க. காப்பீடு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக பெறுங்க. இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னு மனதிற்கு பிடித்த பொருட்களை இன்றைக்கி வாங்கி மகிழ்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். கடன் சார்ந்த இன்னல்கள் குறையுங்க. எதிர்பாராத புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பேச்சுக்களில் கொஞ்சம் சற்று கவனம் வேண்டும், நிதானமும் வேண்டும். மற்றவர்களுக்கு உதவும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க, மேன்மை ஏற்படுத்தும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சுயதொழிலில் மேன்மையான சூழல் அமையப்பெறும். பொதுக்கூட்ட பேச்சுக்களால் எதிர்பார்த்த ஆதரவும் கிடைக்கப்பெறுங்க. மாணவர்களுக்கு கல்வி பயிலும் விதத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்கள் செய்ய முடியாத சில வேலைகளெல்லாம் இன்றைக்கி செய்து முடிச்சிருவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம்லாம் கிடைக்கப்பெறுங்க. கோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களோட வாக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சித்தர்கள் எதையும் காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டார்கள். எந்த ராசியாகவோ லக்கணமாகவோ இருக்கட்டும் சரி, கடன் தொல்லை இருப்பவர்கள் சனி முறையில் கடனை திருப்பி கொடுத்து பாருங்கள். கடன் வாங்குறதுல படிப்படியாக குறைந்து விடும். அது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இது நடக்குமா என்று யோசிப்பதை விட செய்து பாருங்கள், நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். ரிஷபராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள் நம்ம பார்த்தோம்னா, சந்திரன், புதன், குரு, சுக்கிர வரையில் இவர்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியவருங்க. குரு மற்றும் சுக்கிர வரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள்லாம் வாங்குவதற்கு சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவது மிகவும் நன்மை. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர ஹோரையில் சில மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டால் சீக்கிரம் நோய் குணமடைய காரணமாகுங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் ராசிநாதனாக சுக்கிரன் விளங்குவதால் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமி வணங்குவது மிகவும் நல்லது. நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து வருவதால் அனைத்து விதமான தொல்லைகளும் தீரும். மன நிம்மதி பெறும். வீட்டில் செல்வம் பெருகுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீர காண்பீர்கள். மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீர்கள்ங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவர் தாங்க. மிதுன ராசி, மிதுன லக்ன அன்பர்களே, இன்று உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேற பெறுவீங்க. வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவமெல்லாம் கிடைக்கப்பெறுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி கைகூடுங்க. வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள்லாம் கிடைக்கப்பெறுவீர்களுங்க. உத்தியோக பணிகளில் சில நிர்வாக திறமைகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வெளிப்படுங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடுங்க. இனம் புரியாத சில கவலைகள் மூலம் சில காலதாமதம் உண்டாகப்பெறும். வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு இருந்தாலும் நீங்கள் பெறுவீர்கள்ங்க. வியாபார பணிகளில் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி தருங்க. புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் சில திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள்ங்க. வியாபார பணிகளில் சில புதிய ஒப்பந்தங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கைவிடுங்க. உத்தியோக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவுங்க. மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் என்று வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களையும் இன்று நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடுங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இன்றைக்கி உண்டாகுங்க. முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. புதிய கூட்டாளிகள்லாம் இன்றைக்கி உங்களுடன் சேர்வார்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசைகள்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடும். வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை எல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீர்களுங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. இனம் புரியாத சில கவலைகளின் மூலம் காலதாமதம் உண்டாகுங்க. வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு இன்றைக்கி நீங்கள் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நண்பர்களின் உதவியால் சில காரியங்கள் நிறைவேற பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் இன்றைக்கி குறைய காண்பீர்களுங்க. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சில மிக முக்கிய கவனம் வேண்டும். அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீண்ட நாள் ஆசைகள்லாம் கொஞ்சம் நிறைவேற பெறும். வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவம்லாம் கிடைக்க பெறுவீர்கள்.
கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். வியாபாரம் அபிவிருத்திக்கான சில உதவிகள்லாம் இன்றைக்கி கிடைக்க பெறுவீர்களுங்க. உத்தியோக பணிகளில் சில நிர்வாக திறமைகளும் இன்று வெளிப்படுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்குங்க. இனம் புரியாத சில கவலைகளின் மூலம் காலதாமதம் உண்டாகுங்க. வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள்லாம் ஏற்பட்டு இன்றைக்கி நீங்கள் பெறுவீர்களுங்க. வியாபார பணிகளில் சூழ்நிலை அறிந்து இன்றைக்கி செயல்படுவீங்க. மேன்மையை ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகள் மூலம் திறமைகளை இன்று வெளிப்படுத்துவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை எல்லாம் நினைக்கி நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகுங்க. முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுங்க. புதிய கூட்டாளிகள்லாம் இன்றைக்கி இணைவார்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள்ல. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் சிலருக்கு ஏற்படுங்க. ஹோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களோட வாக்குங்க. நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டார்கள்ங்க. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லை பிரச்சனை இருப்பவர்கள் சனி ஹோரையில் கடனை திருப்பி கொடுத்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் கடன் வாங்குற நிலை படிப்படியாக குறைந்து விடும்னு. இது நடக்குமா என்று யோசிப்பதை விட சில முயற்சிகள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே பலன் கிடைக்கக்கூடிய பொருள் தான் எல்லாமே. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும், பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்களை பார்த்துக்கிச்சிங்களேன். சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கெல்லாம் நன்மை தருங்க. புதிய முயற்சி, கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றுக்கெல்லாம் புதன் ஹோரை செய்தால் வேகமாக சில காரியங்கள் வேகமாக முடிய காரணங்க. சுப நிகழ்ச்சிகள் மற்றும் குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாகவே முடியும். புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக புதன் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வருவதால் உங்களுக்கு உகந்ததாக அமையும். அது மட்டுமின்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் பேரும் புகழும் பெறுவீர்கள்ங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை தாங்க கொடுக்க போகிறாரு. அதனால் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக பண்ணிக்கிட்டே இருங்க. கடகராசி, கடகலக்கண அன்பர்களே, இன்று எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. இனம் புரியாத சில கவலைகள் மூலமாக காலதாமதம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து மோதல்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீர்களுங்க. வியாபார பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. புதிய முயற்சிகளின் நுட்பமான சிந்தனைகள் மூலம் சில சிறமைகள்லாம் வெளிப்படுங்க. வாழ்க்கை துணையோர் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க. முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுங்க. புதிய கூட்டாளிகள்லாம் இன்றைக்கி இணைவார்கள். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க. குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகள்னு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உங்களுக்கு. மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கைகொடுங்க. உத்தியோக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. மனதிற்கு நெருக்கமானவர்கள் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்களுங்க. நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவம்லாம் கிடைக்குங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அபிவிருத்திக்கான உதவிகள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் உத்தியோக பணிகளில் நிர்வாக திறமைகள்லாம் வெளிப்படுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீர்கள். வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றி வருவீர்கள். நீண்ட நாள் ஆசைகள்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க. வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவம் கிடைக்கப்பெறுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும். வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுங்க. மாணவர்களுக்கு நண்பர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்மையை தருங்க. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்றைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. சிந்தனையின் போக்கில் மாற்றமும் அனுபவம் அறிவும் இன்று வெளிப்படுத்துங்க. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். வேலைங்கி நிற்கும். இனம் புரியாத சில கவலைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீர்கள். வியாபார பணிகள்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருங்க. புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் சில திறமைகளெல்லாம் வெளிப்படுத்துவீர்கள். என்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுவீர்களுங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகுங்க. முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுங்க. புதிய கூட்டாளிகள் ஒன்று உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் சிலருக்கு ஏற்படக்கூடுங்க.
ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீண்ட நாள் ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறும். வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கப்பெறுங்க. கடன் தொடர்புலாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். வியாபார தொடர்பான அபிவிருத்திக்கான உதவிகள்லாம் கிடைக்கப்பெறுவீர்களுங்க. உத்தியோக பணிகளில் சில நிர்வாக திறமைகள்லாம் உங்களுக்கு வெளிப்படக்கூடும். இன்றைக்கி கோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சித்தர்கள் எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். எந்த ராசியாக இருக்கட்டும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லை பிரச்சனை இருப்பவர்கள் சனி கோரையில் கடனை திருப்பி கொடுத்து பாருங்கள். கடன் வாங்குகிற நிலை படிப்படியாக குறைந்து விடும். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எந்த விஷயமுமே உடனே நடக்காது. அந்த விஷயத்தை நம்ம செஞ்சு பார்த்தா தான் நடக்குமா நடக்கலையான்னு தெரியும். அதனால் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். கடகராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவருங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கெல்லாம், வாகன சம்பந்தமான முயற்சிகளுக்கும் அனைத்திற்கும் சுக்கிர கோரையை பயன்படுத்துங்க. நல்ல பலன்களை ஏற்படுத்துவார். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு கோரையும் பயன்படுத்தி பாருங்கள், நன்மை தருவார். இறக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையார். மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை வணங்கி வருவதனால் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறக்கு வருவீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீர்கள்ங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை தாங்க அதிகரித்து தரக்கூடியவருங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு எப்போதுமே விட்டுறாதீங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள்லாம் இன்றைக்கி ஈடேறுங்க. குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை மேற்கொள்வதற்கு பணிகளில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்குங்க. பூர்வீகம் சம்பந்தமான சுப விரயங்கள்லாம் இன்றைக்கி செய்வீர்களுங்க. தொலைபேசி தொடர்பான செய்திகள் மூலம் சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்று ஏற்படுங்க. சிந்தனையில் புதிய தெளிவும் உற்சாகமும் காணப்படுங்க. பாதியில் நின்ற வேலைகளை எல்லாம் இன்றைக்கு செய்து முடிப்பீர்கள். உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்க பெறுவீர்களுங்க. எண்ணங்களின் போக்கில் சில மாற்றங்கள் இன்றைக்கு உண்டாகுங்க. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் அமையப்பெறுங்க. பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் பிறக்க கொடுங்க. வியாபார பணிகளில் சில முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. குடும்ப உறுப்பினர்களும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமையும் அதிகரிக்க கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் மேன்மையான சூழ்நிலை உண்டாகுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவும் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இன்றைக்கு ஏற்படுங்க. உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி குறையுங்க. கால்நடை தொடர்பான பணிகளில் இன்றைக்கி லாபம் மேம்படுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைக்கு காப்பாற்றுவீர்களுங்க. சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி முடிவு கிடைக்கப்பெறுங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். எதிர்ப்புகளும் குறைய காண்பீர்களுங்க. வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை இன்றைக்கி மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கப்பெறுங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி சுமூகமான சூழ்நிலைகள் காணப்படுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமையை அதிகரிக்க பெறுவீர்களுங்க. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுங்க. உங்களுக்கு கல்வியில் சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சில ஆர்வங்கள் அதிகரிக்க காண்பீர்களுங்க. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க பெறுவீருங்க. அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 6. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழப்பம் நீங்கி தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. இன்றைக்கி பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள்லாம் இன்றைக்கி ஈடேறுங்க. குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை இன்றைக்கி மேற்கொள்வீர்களுங்க. பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் இன்று அதிகரிக்க காண்பீர்களுங்க. பூர்வீகம் சம்பந்தமான சுப விரயங்கள்லாம் இன்றைக்கி செய்து மேன்மை பெறுங்க. தொலைபேசி தொடர்பான செய்திகள் மூலம் சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிந்தனையில் புதிய தெளிவும் உற்சாகம் காணப்படுங்க. பாதியில் நின்ற வேலைகள்லாம் சில செய்து முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி பெறுங்க. எண்ணங்களில் சில மாற்றங்கள் உண்டாகுங்க. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் அமைய பெறுங்க. பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் பிறக்க கொடுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைய பெறுங்க. கால்நடை தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்களுங்க. சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி முடிவு கிடைக்கப்பெறுங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறைய பெறுங்க. வியாபார பணிகளில் சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. ஹோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களோட வாக்கு.
நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன் என்றால் என்ன, சித்தர்கள் வந்து எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லை பிரச்சனை இருப்பவர்கள் சனி ஹோரையில் கடனை திருப்பி கொடுங்க, கடன் வாங்குற நிலை படிப்படியாக குறைந்து விடுங்க. இது நடக்குமா என்று யோசிப்பதை விட செய்து பாருங்கள், சில பலன்கள் கிடைக்க கொடுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள். சூரியன், சந்திரன், குரு ஹோரையில் இவர்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவருங்க. செவ்வாய் ஹோரையில் சொத்து சார்ந்த விஷயங்கள் நல்ல முடிவுகளை எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய ஹோரை மிகவும் நன்மை பயக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக சூரிய பகவான் விளங்குவதால் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்ல பலன்கள் உண்டாகும். தினந்தோறும் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வருவதால் அனைத்து விதமான சிரமம் குறைந்து அந்தஸ்து உயரக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரக்கூடுங்க. மனமகிழ்ச்சி அடைவீர்களுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீர்கள். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவர். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களே, இன்று உங்கள் குழந்தைகளில் சில எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகள்லாம் திட்டங்களெல்லாம் இன்றைக்கி வடிவமைப்பீர்கள். தனவரவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டாகுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தென்படுங்க. காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் காணப்படுங்க. வியாபாரத்தில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயித்து அதை வெற்றி காண்பீர்களுங்க. இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. தற்பெருமை சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் அதிகரிக்குங்க. கால்நடை தொடர்பான விஷயங்களில் சும்மா கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீர்களுங்க. எதிர்பாராத சில தனவரவெல்லாம் கிடைக்க பெறுவீர்களுங்க. எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகள் மற்றும் முயற்சிகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்குங்க. இழுபறியான செயல்களெல்லாம் இன்று செய்து முடிப்பீர்களுங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான யுக்திகளெல்லாம் எடுத்து லாபம் அடைவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மூலம் சில ஒத்துழைப்பு உண்டாகுங்க. உங்களுக்கு வியாபார ரீதியான பயணங்களில் சாதகமான சூழலும் அமையப்பெறுங்க. பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவமும் உங்களுக்கு ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் சில பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்க வேண்டுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட விவாதங்கள்லாம் நீங்கள் பெறுங்க. வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. சமூக பணிகளில் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்களுங்க. எதிர்காலம் தொடர்பான செயல் திட்டங்களெல்லாம் இன்று வடிவமைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கலில் சில பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்க வேண்டுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட விவாதங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பெறுங்க. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டுங்க. குடும்ப அன்பர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. நண்பர்களின் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி குறைய காண்பீர்களுங்க. நண்பர்களின் எண்ணங்களையெல்லாம் இன்றைக்கி புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் எண்ணங்களையெல்லாம் புரிந்து கொள்வீர்களுங்க. எதிர்காலம் தொடர்பான செயல் திட்டங்களையெல்லாம் வடிவமைப்பீர்களுங்க. தனவரவை மேம்படுத்துவதற்கான சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இன்று காணப்படுங்க. காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சில முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகுங்க. வியாபாரத்தில் புதுவிதமான இலக்குகளையும் நிர்ணயித்து அதை வெற்றி காண்பீர்களுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனம் புரியாத சில சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. தற்பெருமை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்க பெறுங்க. கால்நடை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கவனம் வேண்டுங்க. உடன் பிறந்தவர்களோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கள் பெறுங்க. எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்களுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள்லாம் ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க, நல்ல பலன்களை தரும். குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட விவாதங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பெறுங்க. வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுங்க. சமூக பணிகளில் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமெல்லாம் கிடைக்கப்பெறுங்க. ஹோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு. நான் ஏன் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, இதை செய்கிறதுக்காகத்தான். சித்தர்கள் எந்த காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். எந்த விஷயத்தையுமே, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லை பிரச்சனை இருப்பவர்கள் சனி ஹோரையில் கடனை திருப்பி கொடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. கடன் வாங்குற நிலை படிப்படியாக குறையும். அது உங்களுக்கு உங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். எப்போ கொடுத்தாலுமே சனி ஹோரையில் கொடுங்க, சில மாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் நடக்குமா என்று யோசித்து பார்ப்பதை விட, ஏற்கனவே நம்ம கஷ்டத்தில் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் அந்த கஷ்டத்தை குறைக்க அப்படின்னா செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் முடியலைல்ல அப்படின்னா இந்த கோரை பலன்களை அறிஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும். நல்ல பலன்களையும் கிடைக்குங்க. யோசிக்காதீங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும்.
கன்னிராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள் பார்த்திங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர வரையெல்லாம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர வரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் குறை நன்மை பயக்குங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் குரு குறையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர குறையும் பயன்படுத்துவது நன்மை அளிக்குங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தால் நல்ல பலன்களை தருவார். அத்துடன் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வருவதால் நீங்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றமடைய காண்பீர்கள். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரப்பெறுங்க. மனமகிழ்ச்சி அடைவீர்கள். சந்தோஷம், குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை தான் அதிகரித்து தரக்கூடியவருங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு நல்லா செஞ்சுக்கிட்டே வாங்க, நல்ல பலன்கள் தருவார். துலாம் ராசி, துலாம் லக்ன அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் தென்படுங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் எண்ணங்கள்லாம் இன்றைக்கி ஈடேறுங்க. வியாபார பணிகளில் இருந்து வந்த சில மந்தத்தன்மையெல்லாம் குறைய பெறுங்க. காப்பீடு தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்குங்க. உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக பெறுங்க. நண்பர்களிடம் பேசும்பொழுது சில கவனம் வேண்டும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மை ஏற்பட்டு மறையுங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் பெரிய முதலீடுகளில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இன்றைக்கி உண்டாகுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள்லாம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறுங்க. சுபகாரிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புக்கள்லாம் இன்றைக்கி குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்று காணப்படுங்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்வதன் மூலம் சில லாபங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க கொடுங்க. வெளியூர் பயணங்களால் நன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. உடன் பிறந்தவர்களின் வழியில் சுப செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மை ஏற்பட்டு மறைவுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இன்றைக்கி உண்டாகுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள்லாம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படுங்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்வதன் மூலம் சில லாபங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்க்கவுங்க. உங்கள் முயற்சிகள் ஈடேறும். நீண்ட நாட்களாக செய்ய முடியாத செயல்கள் எல்லாம் தடை தாமதங்கள் இன்றி செய்து முடிப்பீர்களுங்க. நண்பர்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குங்க. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீலம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எண்ணங்கள் ஈடேறக்கூடுங்க. வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறைய காண்பீர்கள். காப்பீடு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக பெறுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனம் வேண்டுங்க. பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மை ஏற்பட்டு மறைய கொடுங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் பெரிய முதலீடுகளில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படுங்க. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் லாபம் உண்டாக பெறுங்க. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உண்டாக கொடுங்க. தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு சுப செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. ஹோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களோட வாக்குங்க. இதை சித்தர்கள் ஏன் எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள்ங்க. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லை பிரச்சனை இருப்பவர்கள் சனி ஹோரையில் கடனை திருப்பி கொடுங்கள். கடன் வாங்குற நிலை படிப்படியாக குறைந்து விடுங்க. இது நடக்குமா என்று யோசிப்பதை விட செய்து பாருங்கள், பலன் கிடைக்கும். அதே மாதிரி தர்ம காரியங்கள்லாம் செய்யுங்க. சனி பகவான் உங்களை படிப்படியாக குறைப்பாப்பில். அதனால் தர்ம காரியங்கள் அநாத ஆசிரமங்களுக்கெல்லாம் நிறையா செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து பாருங்கள், நல்ல பலன்களை கொடுப்பார். துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள்லாம் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவருங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இடங்கள்லாம், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் மிகவும் நன்மை தருவாருங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் மகாலட்சுமியை வழங்கி வருவதால் நல்ல பலன்களை உங்களுக்கு உண்டாக கொடுங்க. முக்கியமாக சுப தினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வருவதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு
செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. குலதெய்வ வழிபாடு எப்பொழுதும் விடாமல் செய்யுங்க, உங்களுக்கு நன்மை தருவார். விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களே, இன்று உங்களுக்கு குழப்பம் நீங்கி தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஈடேறுங்க. குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள்லாம் இன்று மேற்கொள்வீர்களுங்க. பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்றைக்கு அதிகரிக்க கொடுங்க. பூர்வீகம் சம்பந்தமான சுபவிரயங்கள்லாம் இன்று செய்வீர்கள். தொலைபேசி தொடர்பான செய்திகள் மூலம் சில பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க. மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவும் அலைச்சலுக்கு பின்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களில் சில மாற்றமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு தென்படுங்க. உத்தியோக பணிகளில் சில எண்ணிய பணிகள் நிறைவடைவதில் சில காலதாமதங்கள் ஏற்படக்கூடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படுங்க. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் எண்ணங்களில் ஈடேறுங்க. வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் இன்று குறைய பெறுங்க. காப்பீடு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக பெறுங்க. பாகப்பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் கை கொடுங்க. உத்தியோக பணிகளில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்களுங்க. எழுத்து சார்ந்த துறைகளில் கற்பனை திறன் அதிகரிக்க கொடுங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. வியாபார பணிகளில் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றியும் கொள்வீர்களுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்கள்லாம் இன்று மேற்கொள்வீர்களுங்க. பணியில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க கொடுங்க. பூர்வீக சம்பந்தமான சுபவிரயங்கள்லாம் செய்வீர்களுங்க. இன்றைக்கி புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு அலைச்சலுக்கு பின்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப்பெறுங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களில் சில மாற்றமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு காணப்படுங்க. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் சில முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தைரியத்துடன் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்களுங்க. தவறிய சில பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்து அதை வெற்றி கொள்வீர்களுங்க. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் ஈடேறக்கூடுங்க. வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் இன்று குறைஞ்சி காப்பீடு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழப்பம் நீங்கி தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள்லாம் ஈடேறுங்க. குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு சில பொறுப்புகள்லாம் அதிகரிக்க கொடுங்க. பூர்வீகம் சம்பந்தமான சுபவிரயங்கள்லாம் இன்றைக்கி செய்வீங்க. தொலைபேசி தொடர்பான செய்திகள் மூலம் பயணங்களை மேற்கொள்வீர்களுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று உத்தியோக பணிகளில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்களுங்க. பாகப்பிரிவின் தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்றைக்கு கை கொடுங்க. எழுத்து சார்ந்த துறைகளில் கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடும். உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கப்பெறுங்க. வியாபார பணிகளில் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்களுங்க. கோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களோட வாக்குங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சித்தர்கள் எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லை பிரச்சனை இருப்பவர்கள் சனி கோரையில் கடனை திருப்பி கொடுத்து பாருங்கள். கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய காண்பீர்கள். இது நடக்குமா என்று யோசிப்பதை விட செய்து பாருங்கள், பலன் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள் சந்திரன், குரு, சுக்கிர கோரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவருங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு, வாகனம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு அனைத்திற்கும் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு குருகோரை மிகவும் நன்மை தருங்க. எதிலும் எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் முருகன் மற்றும் துர்க்கையம்மனை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. மேலும் திருச்சிரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரக்கூடுங்க. மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. குலதெய்வ வழிபாடை நல்லா எப்பொழுதுமே மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களே, இன்று உங்களுக்கு நண்பர்கள் உதவியால் சில காரிய அனுகூலங்கள்லாம் இன்றைக்கி உண்டாகுங்க. உயர் அதிகாரிகளின் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. வாக்கு வன்மையின் மூலம் சில ஆதாயம் அடைவீர்கள். தடைப்பட்ட சில பணிகளை எல்லாம் இன்று செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சில புரிதல்கள்லாம் இன்று உண்டாகுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தக்கூடுங்க, அதிகரிக்கவும் கொடுங்க. எதிர்பாராத சில உதவிகள் இன்று கிடைக்கப்பெறுங்க. இழுபறியான சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவும் கிடைக்கப்பெறுங்க. கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. வாகனங்களில் உள்ள பழுதுகளெல்லாம் இன்று சீர் செய்வீர்களுங்க. நண்பர்களின் ஆலோசனைகளே புதிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க.
உடன் பிறந்தவர்களின் மூலம் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் செய்திகளும் கிடைக்கப்பெறுங்க. தனவரவுக்கு ஏற்ப விரயங்கள்லாம் ஏற்படுங்க. செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்களுங்க. உறவினர்களின் வருகையினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படுங்க. வியாபார பணிகளில் எண்ணிய லாபம் இன்று கிடைக்கப்பெறுங்க. உடனிருப்பவர்களின் எதிர்பாராத ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறைய காண்பீர்களுங்க. மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறைய காண்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான முன்னேற்றமான ஏற்பாடுகள்லாம் மேம்படுங்க. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி சில முன்னேற்றம் அடைவீர்களுங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுங்க. பெண்களுக்கு தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி அமையப்பெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் இன்று உண்டாகுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை இன்று அதிகரிக்க பெறுவீருங்க. மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடியவருங்க. பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையுங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த காரியத்திலும் அவசரம் வேண்டாம். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் உண்டாகுங்க. நீண்ட நாட்கள் செய்ய முடியாத சில செயல்கள் எல்லாம் செய்து முடிப்பீர்களுங்க. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்று நண்பர்கள் உதவியால் சில காரிய அனுகூலமெல்லாம் உண்டாகுங்க. உயர் அதிகாரிகளின் உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. சில வாக்கு வன்மையின் மூலம் சில ஆதாயமும் அடையப்பெறுவீர்கள். தடைப்பட்ட சில பணிகளெல்லாம் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்பெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள்லாம் ஏற்படுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனவரவுக்கு ஏற்ப விரயங்கள் ஏற்படுங்க. செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உறவினர்களின் வருகையினால் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படுங்க. வியாபார பணிகளில் எண்ணிய லாபம் கிடைக்கப்பெறுவீர்கள். உடனிருப்பவர்களின் எதிர்பாராத ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியையும் திருப்தியை ஏற்படுத்தக்கூடுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறைய காண்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னு மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தடம் சார்ந்த நெருக்கடிகள் குறையுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி சில முன்னேற்றமும் அடைவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. கோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களோட வாக்குங்க. நான் ஏன் இதை எல்லா ராசிக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சொல்லத்தான் நீங்கள் உங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. அதனால தான் நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிறேன். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, சனி கோரையில் கடனை திருப்பி கொடுத்து பாருங்கள். கடன் வாங்குற நிலை படிப்படியாக குறைய காண்பீர்கள். இது நடக்குமா என்று யோசித்து கொண்டிருப்பதை விட செய்து பாருங்கள். சில பலன்கள்லாம் கிடைக்கக்கூடும். தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவருங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்தால் மிகவும் நல்லதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரையும் மிகவும் நன்மை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் மிகவும் உத்தமங்க. எந்த வேலையை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடன் செய்யக்கூடிய செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. மேலும் சிவபெருமானை வணங்கி வந்தால் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல்லாம் நிறைவேறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீர்களுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. அதனால் குலதெய்வ வழிபாடை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க, செஞ்சுக்கிட்டே வாங்க, நல்ல பலன்களை தருவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்கள் இன்று பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வங்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடுங்க. மறைமுகமான தடைகள் மூலம் சில எண்ணிய செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு காலதாமதமாக நிறைவு பெறக்கூடுங்க. சேவை நிமித்தமான செயல்பாடுகளில் புதுவிதமான அனுபவங்கள்லாம் ஏற்படுங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்களுங்க. செயல்பாடுகளில் சில சுதந்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சில விட்டு கொடுத்து செல்லும் பழக்கங்கள்லாம் அதிகரிக்க பெறுங்க. செய்கின்ற தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் இன்று உண்டாக பெறுங்க. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. திறமைக்கு உண்டான பாராட்டுகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படக்கூடுங்க. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் இன்று குறையுங்க. குழந்தைகளின் வழியில் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபார பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் மேன்மை உண்டாக பெறுங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த மறைமுக தடைமைகள்லாம் இன்று உங்களுக்கு அறிந்து கொண்டு வெற்றி கொள்வீர்களுங்க. திட்டமிட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு இடையேறப்பெறும். தொழில் சம்பந்தமான சில புதிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கப்பெறுங்க.
உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்மையை ஏற்படுத்தி தரும். அரசு தொடர்பான செயல்பாடுகளின் மூலம் ஆதாயம் அடையக்கூடியவீங்க. அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. பத்திரிகை சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. குடும்பத்தினரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. உறவினர்களிடம் சில விட்டு கொடுத்து செல்வது மிகவும் மேன்மையை ஏற்படுத்தி தருங்க. குழந்தைகளின் வழியில் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள்ங்க. கணவன் மனைவிக்கிடையே சில புரிதல்கள் ஏற்படுங்க. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடுங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறுவார்கள். ஆசிரியர்களிடம் பேசும்பொழுது மிக கவனமாக பேச வேண்டுங்க. மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. நண்பர்கள் மூலம் சில பிரச்சனைகள் வரக்கூடும், கவனம் தேவை. அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா 9ங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமெல்லாம் அதிகரிக்க கொடுங்க. செய்கின்ற தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமெல்லாம் கிடைக்கப்பெறுங்க. திறமைக்கு உண்டான பாராட்டுகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சில லாபங்கள்லாம் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறைய பெறுங்க. குழந்தைகளின் வழியில் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. வியாபார பணிகளில் சிறு சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் மேன்மைகள்லாம் உண்டாகுங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளெல்லாம் அறிந்து கொள்வீர்கள்ங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. மறைமுகமான தடைகளின் மூலம் எண்ணிய செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு காலதாமதமாக நிறைவு பெறுங்க. சேவை நிமித்தமான செயல்பாடுகள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள்லாம் ஏற்படுங்க. விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சில ஆர்வங்களுடன் கலந்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்க கொடுங்க. கோரை எறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களோட வாக்குங்க. நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன் என்றால், சித்தர்கள் எதையும் காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டார்கள்ங்க. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, சனி கோரையில் கடனை திருப்பி கொடுத்து பாருங்கள். சனி கோரையில் திருப்பி கொடுப்பதனால கடன் வாங்குறதுலாம் உங்களுக்கு படிப்படியாக குறைந்து விடுங்க. எப்படி குறையும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு வேலையை செய்யாமல் எப்படி நமக்கு முடியும்? அதை செய்யுங்க. அந்த பலன்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடியங்க. உங்கள் கண் முன்னால் பார்ப்பீங்க. நீங்களே எனக்கு பதில் சொல்லுவீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். கொஞ்ச நாள் அது குறைஞ்சிச்சின்னா எனக்கு பதில் சொல்லுங்கள். செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி மகர ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள் பார்த்திங்கன்னா, சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர வரையெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவருங்க. சுக்கிர குறையில் சுப நிகழ்ச்சிகளில், சொத்து சார்ந்த இடங்களில், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்தல் மிகவும் நல்லதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஓரை மிகவும் நன்மை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிர ஓரைகள் மிகவும் உத்தமங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் ஓரை பயன்படுத்துங்க, நன்மையை தருங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் இருக்காருங்க. நீங்கள் தன்வந்திரி சுவாமியை வழிபடுவதால் விசேஷ பலன்களை பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாக பெறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்க பெறுங்க. மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவருங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு எப்பொழுதுமே விடாமல் செஞ்சு வாருங்க. நல்ல பலன்களை கொடுப்பார். கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களே, இன்று சமூக பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்று மறைய காண்பீர்கள்ங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் இன்று குறைய பெறுங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்ங்க. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் இன்று ஈடேற காண்பீர்கள்ங்க. சுபகாரியம் வெளிவட்டாரங்களில் உள்ள மீதான நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. பொன்பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள்லாம் இன்றைக்கி மேம்படுங்க. வியாபாரத்தில் நுட்பமான சிந்தனைகள் மூலம் லாபம் உண்டாக பெறுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையுங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு தொடர்பான முயற்சிகள்லாம் இன்றைக்கி வெற்றி கிடைக்குங்க. உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் சாதகமான சூழல்லாம் அமையப்பெறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் தென்படுங்க. அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் காலதாமதமும் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு இன்று தெளிவு கிடைக்க பெறுவீங்க. மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேற பெறுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் இன்றைக்கு கிடைக்க பெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்க கொடுங்க. வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான சூழல்லாம் அமையப்பெறுங்க. இழுபறியான தடவுறவு கிடைக்க பெறுங்க. உத்தியோக பணிகளில் சில மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க கொடுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி முற்றிலும் மறையுங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் இன்று குறைய பெறுங்க.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்க கொடுங்க. வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான சூழ்நிலை அமைய பெறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி காணப்படுங்க. அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் காலதாமதமும் உண்டாக பெறுங்க. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் உண்டாகுங்க. இடம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்களின் மூலம் சோர்வு ஏற்பட்டு வாய்ப்பு உண்டுங்க. மாணவர்களுக்கு போட்டியின் மீது ஆர்வம் அதிகரிக்க கொடுங்க. எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்றைக்கி உங்களுக்கு உண்டாக பெறுங்க. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் நீங்கள் சுறுசுறுப்பாக இன்றைக்கி தென்படுவீர்கள். அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் இன்றைக்கி ஈடுபட பெறுங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மீதான நம்பிக்கைகள்லாம் அதிகரிக்க கொடுங்க. பொன்பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள்லாம் இன்றைக்கி மேம்படுத்த கொடுங்க. வியாபாரத்தில் நுட்பமான சிந்தனைகள் மூலம் லாபமும் உண்டாக பெறுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறைய காண்பீர்கள்ங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு நிறைவேறுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்க கொடுங்க. வழக்கு சார்ந்த செயல்பாடுகளின் மூலம் சாதகமான சூழல்களும் உங்களுக்கு அமைய பெறுங்க. இழுபறியான தனவரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. உத்தியோக பணிகளில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க கொடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடர்பான முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் சாதகமான சூழல்லாம் அமைய பெறுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் தென்படுங்க. அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் சில காலதாமதம் உண்டாகுங்க. மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவு ஏற்படுங்க. கோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களோட வாக்குங்க. நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன் என்றால் சித்தர்கள் எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள்ங்க. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, சனி குறையில் கடனை திருப்பி கொடுங்க. கடன் வாங்குறதுலாம் படிப்படியாக குறைந்து விடும். நம்ம எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் கடனில் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு, ஏன்னா கடன் பிரச்சனை தான் இப்போ அதிகமாகிக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். அதனால் கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு சனி குறையில் கடனை திருப்பி கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பலன்கள் ஏற்படுங்க. இது நடக்குமா என்று யோசித்து கொண்டிருப்பதை விட செய்து பாருங்கள், பலன் நிச்சயம் கிடைக்கும். கும்பராசியில் நன்மை செய்யும் கோரை பலன்கள் பார்த்திங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர உரைகள் இவர்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்தால் மிகவும் நல்லதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் உரை மிகவும் நன்மை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிர உரைகள் மிகவும் இவர்களுக்கு உத்தமங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் உரை நன்மை தருங்க. மற்றவர்களிடம் மதிப்போடு மரியாதையோடு பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் என்பதால் ஐயப்பனை வணங்கி வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். எந்த தடையும் இருந்தாலும் அதை தவிடுபடியாக்கக்கூடிய பலன் ஐயப்பனுக்கு உண்டு. அதனால் ஐயப்பனை வணங்கி வாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரக்கூடுங்க. மனமகிழ்ச்சி அடைவீர்கள்ங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை தான் அதிகரித்து தரக்கூடியவருங்க. அதனால் குலதெய்வ வழிபாட்டை எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாமல் செய்யுங்க, நல்ல பலன்கள் ஏற்படும். மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு தனவரவுக்கு ஏற்ப விரயங்கள் உண்டாகுங்க. செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உறவினர்களின் வருகையினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படுங்க. வியாபார பணிகளில் எண்ணிய லாபமெல்லாம் கிடைக்கப்பெறுங்க. உடனிருப்பவர்களின் எதிர்பாராத சில ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுங்க, திருப்தியும் கொடுக்குங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு ஓரளவு குறைய காண்பீர்கள்ங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமெல்லாம் அதிகரிக்க கொடுங்க. செய்கின்ற தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகமும் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. திறமைக்கு உண்டான பாராட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சில லாபங்கள் ஏற்படக்கூடுங்க. குழந்தைகளின் வழியில் சில மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. வாகனம் தொடர்பான வியாபாரத்தில் மேன்மைகள்லாம் உண்டாக பெறுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடுங்க. உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள்லாம் கிடைக்கப்பெறுங்க. பணியில் இருப்பவர்களுக்கு இன்னல்கள்லாம் படிப்படியாக குறைய காண்புங்க. வீடு கட்டுவது தொடர்பான எதிர்பார்த்த கடன் உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. உத்தியோகத்தில் வெளியூர் பயணங்களாக சில நன்மைகள் உண்டாகுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. பொன்பொருள் சேர்க்கை பற்றிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா உறவினர்களின் வருகையினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு காணப்பெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமெல்லாம் அதிகரிக்க கொடுங்க. செய்கின்ற தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. குழந்தைகள் வழியில் சில மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. மாணவர்களுக்கு நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கு குறையுங்க. மனதில் புத்துணர்ச்சியான சிந்தனைகள்லாம் உண்டாக கொடுங்க.
குழப்பங்களில் இருந்த தெளிவான மனநிலைகள் கிடைக்கப்பெறுங்க. மனதில் ஏற்பட்ட கவலைகள்லாம் குறைய காண்பீர்கள்ங்க. அதிர்ஷ்டமான எண் 7ங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடவரவு ஏற்ப விரயங்கள்லாம் உண்டாகுங்க. செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்களின் வருகையினால் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு காணப்படுங்க. வியாபார பணிகளில் எண்ணிய லாபமெல்லாம் கிடைக்கப்பெறுங்க. உடன் இருப்பவர்களின் எதிர்பாராத ஒத்துழைப்பு உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு குறைய காண்பீர்கள்ங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. செய்கின்ற தொழிலில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் இன்று கிடைக்கப்பெறுங்க. திறமைக்கு உண்டான பாராட்டுகளும் கிடைக்கப்பெறுங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சில லாபங்கள் உண்டாக காணுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப்பெறுங்க. வாகனம் தொடர்பான வியாபாரத்தில் மேன்மைகள் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்குங்க. உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். பணிகளில் இருந்து வந்த எண்ணல்கள்லாம் படிப்படியாக குறைய காண்பீர்கள்ங்க. ஹோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களோட வாக்குங்க. நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா, சித்தர்கள் எதையும் காரணமில்லாமல் சொல்ல மாட்டார்கள். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லை பிரச்சனை இருப்பவர்கள் இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். சனி உரையில் கடனை திருப்பி கொடுங்க. கண்டிப்பாக கடன் வாங்குகிற நிலையும் படிப்படியாக குறையும், கடனும் குறையும். இது நடக்குமா என்று சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் நடக்காது. செய்து பாருங்கள், சில பலன் கிடைக்கும் கண்டிப்பாக. மீன ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரையெல்லாம் இவர்களுக்கு அனுகூலத்தை மிக கொடுக்கும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இடங்கள்லாம், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்தால் மிகவும் நல்லதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஓரையும் மிகவும் நன்மை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் மிகவும் உத்தமுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் என்பதால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகன் மற்றும் சிவபெருமான். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீர்கள்ங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீர்கள். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவர்கள். அதனால் குலதெய்வ வழிபாடை மட்டும் எப்போதும் மறக்காமல் செஞ்சுக்கிட்டு வாங்க. நல்ல பலன்களை தருவார். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.